வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களே, ஊடகங்களை பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? நேற்றுக்கு வட இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள், டைம்ஸ் நவ் உட்பட பெரும்பாலான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது என்ன அப்படின்னா, விஜயனுடைய தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பி விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் சின்ன குழந்தைகளிடம் அத்துமீறி நடந்திருக்கிறார். அதற்காக அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அன்றைக்கு அப்படி போடு இப்படி போடு என்ற பாடலுக்கு நேராக போய் டான்ஸ் ஆடி ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இன்னொரு நிகழ்வில் போய் கலந்துக்கிறார். சின்ன சின்ன பாப்பாக்கள் ஒரு மேரத்தான் ஓடக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த பி விஸ்வநாதன் பிள்ளைகளெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அதில் முட்டிக்கு மேலே அப்படி கையை விடுறாரு. இப்போ இது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சேலத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ், நானே இவர் மீது வழக்கு தொடுப்பேன், இவர் தப்பிக்க முடியாது, இவர் அத்துமீறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி, ஒரு வீடியோ அவரே வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த ஆள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நொடி வரையிலும் அவர் பற்றியோ அவர் மீது ஒரு நடவடிக்கையோ விஜய் எடுக்கவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சட்டப்பேரவை நடந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது, நீங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக அவர் சொன்னது என்ன, உங்களுடைய கட்சிக்காரர்களில் பலர் பெண்களுக்கு எதிரான பல்வேறு முறைகேடுகளில் அவங்க இருந்திருக்கிறாங்க, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுமாதிரி பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை உங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏவே பாதுகாத்திருக்கிறார், அதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் கேட்குறார். சரி, அடுத்த நாள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வீட்டில் போய் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை பற்றி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் வழக்கம் போல் ஒரு பெரிய ஆக்ஷனை காட்டிட்டு அவர் போயிட்டார். இப்போ இன்னைக்கு கூட ஒரு செய்தி வருது, என்ன, ஒரு 17 வயசு ஒரு பெண்ணை ஒரு தாவேக்கா நிர்வாகி கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தாவேக்கா கட்சியை சார்ந்த பல பேரின் மீது பெண்களுக்கு எதிரான, அநீதிகளுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் இதற்கு எதிராகவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் கடந்து போய்கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இப்போ நம்ம இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்லணும். அன்றைக்கு நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீங்க, ஊழலை பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது, தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பாட்டு பாடினது, 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு, நல்லா இருந்தது. நீங்கள் சுமாராக பாடக்கூடியவர், அது எங்களுக்கு தெரியும், நல்லா இருந்தது. நீங்கள் பாடினது அன்றைக்கி நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க, எப்பா உங்கள் ஆட்சி வந்துருச்சு இல்லையா, வந்ததற்கு பிறகும் 10 ரூபா வாங்குறாங்க, சில இடங்களில் 20 ரூபா வாங்குறாங்க இல்லையா, இந்த பணம் எல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. கேட்கும்போது அதற்கும் பொறுப்பானவர்களிடமிருந்து எந்த பதிலும் இந்த நொடி வரையிலும் வரல. இன்னொன்று, ஊழலை பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லிடுறேன். இப்போ தேர்தல் காலத்தில் எதிர்க்கட்சிகளெல்லாம் பணம் கொடுப்பார்கள், அதை தயவு செய்து வாங்காதீர்கள் அப்படின்னு முதல்ல நீங்கள் பேசுனீங்க. இதே விஜய் தான் பேசினார். இப்போ அதன் பிறகு சில நாட்கள் கழித்து என்ன பேசுனாங்கன்னா, கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கிங்க, ஆனால் வாங்கிட்டு எங்களுக்கு தாவேக்காவுக்கு போட்டுருங்க அப்படின்னு ஊழலை ஊக்குவித்தவர் தான் நீங்கள். அதை மறந்துட்டீங்களா நீங்கள்? சரி, இப்போது சமூக ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான கேள்வி உங்களை பார்த்து கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன? அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊழல் பண்ணவனை விடமாட்டேன், தொடரவனை விடமாட்டேன், செஞ்சவனை விடமாட்டேன், இனி செய்ய போகிறவனை விடமாட்டேன். நல்லா இருக்குது, பஞ்ச் டயலாக் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, உங்களுடைய தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய கட்சி யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கியிருக்கு, உங்கள் கட்சிக்கு எந்த சோர்ஸில் இருந்தெல்லாம் பணம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் தணிக்கை செய்து கொடுக்க வேண்டியது பொறுப்பு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். தாவேக்கா இந்த நொடி வரையிலும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு
இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பரவலாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அப்போது ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் கேட்டால் அதற்கு பொறுப்பான பதிலளிக்கவும் உங்களுக்கு முடியலை. இப்போது இந்தியா முழுவதுமே இது ஒரு மிகப்பெரிய வைரலாக போய் கொண்டிருக்கிறது. சரி, நடந்துருச்சு, இன்னி நடக்காமல் பார்த்துக்கணும், இப்படி பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அடுத்தது ஊழல்னு பேசுகிறோம். நம்ம எல்லாமே சொல்லி நம்ம இந்த பாருங்க, ஒரு 10 வருடமாக நம்ம இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறோம். அதில் நம்ம ஒரு செய்தியை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றாங்களோ அவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மக்கள் விரோதிகளாக இருப்பார்கள். குறிப்பாக நான் சொல்கிறேன், மோடி எப்படி சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்? இன்றைக்கி மோடி அளவிற்கு உலகத்திலேயே மோடி கட்சியை மாதிரி ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியை உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது நான் விஜய் அவர்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், சட்ட ஒழுங்கை சரி செய்யுங்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கள், ஊழலை முடிந்தால் ஒழியுங்கள் அல்லது ஊழல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சி பெட்டி திறந்தபோது திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருடைய வீடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ரெய்டு நடக்குது, வழக்கு பதிவு செய்கிறார்கள் எல்லாம். அதெல்லாம் அவங்க செஞ்சுருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், அவரை தூக்கி சிறையில் போடலாம். ஆனால் ஒன்று, திமுகவினுடைய வரலாற்றில் திமுக தலைவர்களின் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இதே மாதிரி எதிர்க்கட்சிகளால் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படவில்லை என்பது விஜய் அவர்களுக்கு தெரியுமா இல்லைங்கிறது தெரியல. ஆனால் சட்ட ஒழுங்கை சீர் செய்வது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அப்படிங்கிறத எல்லாம் விட நீங்கள் ரொம்ப அவசரம் காட்டுறது எது தெரியுமா? இந்த மாதிரி யாரையாவது பிடிச்சி ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி உள்ளே போட முடியுமான்னு பார்க்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன, இப்போ துப்புரவு பணியாளர்கள் அதை தனியார் மயமாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பேருந்துகள் வாங்குவதை தனியார் துறைக்கு கொடுப்பதற்கு, எல்லாத்தையும் தனியார் மயம் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதற்கு அல்ல அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் மொத்தத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் இந்த 40 நாட்களில் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறது, 40 நாட்களில் ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டை முழுமையாக நாம் மதிப்பீடு செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய ஆட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த 40 நாட்களே போதுமானது. மிஸ்டர் விஜய் அவர்களே, மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.